ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நம்ம ஓரோ விதமான பருப்பு வகைகள் எவ்வளவு டைமிங் ஊற வைக்கணுங்கிறது உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதனால நமக்கு கேஸ் ப்ராப்ளமும் அதே நேரத்தில் ப்ளோட்டிங்கும் நமக்கு வராதுன்னு சொல்லியிருந்தேன். இந்த வீடியோவில் இந்த பருப்புகளுக்கான உள்ள பெனிஃபிட்ஸை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாயிண்ட் நம்பர் 1, நம்ம ஊற வச்சு இந்த பருப்பு வகைகளை குக் பண்ணதுனால இதுல இருக்கக்கூடிய ஃபைட்டஸ் ஸ்டாண்டஸ்ங்கிற ஆன்டி நியூட்ரிஷன் வேல்யூ இந்த பருப்புல குறையுது. நம்பர் 2, இது இன்க்ரீசஸ் த நியூட்ரிஷன் வேல்யூ. இதுல இருக்கக்கூடிய நியூட்ரிஷன் வேல்யூ கூடுது. இதுல அயர்ன், கால்சியம், மெக்னீசியம், சிங்க் மினரல்ஸ் அதிகமா நமக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லைங்க, அதுல புரோட்டீனும் இருக்கு. சோ புரோட்டீனும் நமக்கு கிடைக்குது. நம்பர் 3ங்க இம்ப்ரூவ் டைஜஸ்டிபிலிட்டி, அதாவது நமக்கு செமிக்கக்கூடிய தன்மை அதுல அதிகமாக இருக்குது. நம்ம பருப்பு ஊற வைக்கிறதுனால இதுல இருக்கக்கூடிய அமைலைஸ் சொல்லக்கூடியது ஊற வைக்கிறதுனால இது ஆக்டிவேட் ஆகுது. இது காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட்டை சின்ன சின்னதா உடைக்கிறதுனால நம்மளோட டைஜஷனுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இதை ஊற வைக்கிறதுனால இன்னொரு பெனிஃபிட்ஸ் என்னன்னா நம்மளோட குக்கிங் டைம் குறையுது. அது மட்டும் இல்லைங்க, கேஸ் கூட நமக்கு சேவ் பண்ண முடியும். இன்னொரு இம்பார்ட்டன்டான விஷயங்க, அதாவது பருப்பு ஊற வச்ச தண்ணியை ரிமூவ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷான வாட்டரை ஆட் பண்ணுதாங்க நம்ம குக் பண்ணணும். அயர்ன் குறைவா இருந்தா மசூர் தால் சாப்பிடுங்க. பிளட் சுகர் ஹையா இருக்குன்னா நீங்க சென்னா டால், அதாவது கடலைப்பருப்பு சாப்பிடுங்க. வீக் போன்ஸா இருக்கு உங்களுக்குன்னா கருப்பு உளுந்து சாப்பிடுங்க. உங்களோட கொலஸ்ட்ரால் லெவல் ஹையா இருக்குன்னா நீங்க பாசிப்பருப்பு, அதாவது செறுபயிர் சாப்பிடுங்க. பிளட் பிரஷர் ஹையா இருந்தா துவரம் பருப்பு சாப்பிடுங்க. IBS, அதாவது டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவங்க செறுவேர் பருப்பு, பாசிப்பருப்பு இது சாப்பிடலாம். நியூட்ரிஷன் வேல்யூ குறைவா இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி பருப்பு வகைகள் நம்ம இன்டேக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு எனக்கு தெரியும். இதை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு பின் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.